மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசோட ஈடுபாடு, நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, போகாமல் இருங்க, படிங்க, படிக்காமல் இருங்க, அறிவை வளர்த்துக்குங்க, வளர்த்துக்காமல் போங்க, ஆனால் எங்களுக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தே ஆகணும். அப்படித்தான் இருக்குது. தமிழ்நாட்டு மேலே மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு மத்திய அரசு இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. இது உங்கள் கடைசி தீக்குச்சி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இருமொழி கல்விக் கொள்கையில் ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷ். தமிழ் தாய்மொழியாகவும் இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜாகவும் இருக்குது. கொள்கையை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம மாநிலத்தில் மும்மொழி கொள்கையை வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்தி யாருமே படிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இந்தியை படிக்கிறதுனா படிச்சுக்கலாம், வேறு எந்த லாங்குவேஜை படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்தி படிக்கணும் அப்படின்னு இப்போ சொல்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையாக இருக்குது. இப்போ மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்துச்சு, இப்போ கல்வி எப்படி இருக்குது, உனக்கு எப்படி கல்வி மாறப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசிக் நாலேஜ் எல்லாமே எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த பேசிக் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி வந்துச்சு. எல்லோரும் பேசிக் கல்வி படித்ததுக்கப்புறம் அந்த பேசிக் கல்வி பத்தாது, அதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ 1ஆவது படித்தாவே பெரிய படிப்பாக இருந்தது, 2வது 3வது 4வது 5வது, ஏன் அப்போ 10th இல்லை, அப்போ வேற ஒரு சிஸ்டம் இருந்தது, SSLC அது மாதிரி சொல்லுவாங்க, 11th அது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் 11th 12th இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் மாறினதுக்கப்புறம் 12th படித்தா பெருசாக பார்த்தாங்க. அதை வச்சு எல்லோரும் வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் அப்போ அதுவே போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுதான் பெரிய நாலேஜ் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் அதுக்கும் மேலே வேணும் அப்படின்னு சொல்லி டிகிரி அப்படின்னு வந்தது. அந்த காலத்தில் ஒரு டிகிரி படித்தா ஊரே பார்த்துட்டு போகிற அளவுக்கு மிகப்பெரிய படிப்பாக தெரிஞ்சது. அப்புறம் அந்த டிகிரி முடிஞ்சு எல்லாம் பண்ணி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ அடுத்து டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. என் பையன் டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய பெருமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது அந்த டிகிரி ஃபஸ்ட் கிளாஸ் படிச்சிருந்தாலும் ஒரு சில வேலைகள் அப்படின்னு லிமிட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இந்த பேசிக் எஜுகேஷன்ஸோட ஒரு தாக்கம் குறைய ஆரம்பித்தது. அடுத்தது இந்த ஃபஸ்ட் கிளாஸ் அதை தாண்டி ஒரு சில மெடல்ஸ் இதெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் நிறையா பேர் டிகிரி படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிறையா பேர் டிகிரி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டிகிரி இருந்தால் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போது அந்த SSLC இதுக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போச்சு. இந்த டிகிரி படித்தா தான் வேலை, இந்த டிகிரியில் இப்போது நீங்கள் மினிமம் ஃபஸ்ட் கிளாஸாச்சும் இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே படிக்கணும் இப்படின்னு போய் அதுக்கப்புறம் தான் வேலை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் முக்கியமான வேலைகள் மட்டும் அப்படி டிகிரி படித்தவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதை தாண்டி கம்மியாக படித்த அந்த SSLC அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இதெல்லாம் இருந்தது. டிகிரி படித்தவங்களாம் கவர்மெண்ட் வேலையை எய்ம் பண்ணி அப்படி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் வேலை போகணும் அப்படின்னு எய்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி நிறையா பேர் நிறையா படிப்புகளை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் டிகிரியோட மதிப்பு கொஞ்சம் லைட்டாக குறையிறப்போ ஒரு சிலர் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி அப்படிலாம் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படித்தவொன்னே பெருசாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக பிஜி அப்படிங்கிற ஒரு இது வந்தது. பிஜி வந்ததுக்கப்புறம் இந்த டிகிரி படிக்கிறவங்களை பெருசாக பார்க்கறதுட்டு போட்டு நார்மலாக பார்க்க விட்டுட்டு அடுத்தது பிஜி படித்தவங்களை பெருசாக பார்க்குற காலம் வந்துச்சு. பிஜி படிக்க ஆரம்பித்தாங்க. பிஜி படித்தவங்களுக்கு அதிக வேலை கிடச்சிது, அதே சமயம் டிகிரி படித்தவங்களுக்கு வேலை கிடச்சிது. இப்போ என்னாச்சு, ஒரு காலத்தில் மிகப்பெரிய படிப்பாக பார்க்கப்பட்ட அந்த SSLC அந்த 11th அதுக்கெல்லாம் கொஞ்சம் மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. அது கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைய ஆரம்பிச்சது. இந்த டிகிரி பிஜி படித்தவங்களுக்கு ஹையர் வேல்யூ இருந்தது. அந்த காலத்தை தாண்டி அதுக்கப்புறம் நிறையா பேர் இப்போது பிஜி யூஜி அதுலேயும் நிறைய கேட்டகரிஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய டெவலப் ஆச்சு, கம்ப்யூட்டர் இப்படின்னு எல்லாம் பார்க்குறப்போ எல்லா டிகிரி எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது ஒரு காலத்தில் பேசிக் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக எஜுகேஷன் படிக்க வந்தவங்க இப்போது டிகிரி படித்தவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது, பிஜி படித்தவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாங்க.